மார்னிங் டியூட்டி, ஸ்பிளிட் கிச்சன், பாத்ரூம் டென்ஷன். இங்கே ஒரு பிரம்மாண்டமான பிக் பாஸ் ஹோஸ்டல் வேக்கப் சீனுக்கு அழகான தமிழ் வேக்கப் டான்ஸ் மொமெண்ட் கொடுக்குறேன். இது காலை 7 மணி ஆகும்போது ஒலிக்கும் பாடல், போட்டியாளர்களின் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ், ஃபன்னி ரொமான்டிக் ஜெஸ்டர்ஸ் எல்லாம் கலந்து ஒரு டான்ஸ். அனிதா 24 ட்ரெடிஷ்னல் மலர்ந்த முகத்துடன் கண்களை திறக்கிறாள், புடவையுடன் உறங்குகிறாள். ஏ கடவுளே, இது என்ன மார்னிங் ஷாக்கா! இன்னும் என் கனவுல நாம இருவரும் சினிமா போயிட்டோன்னு. ஃபேஸ் வாஷ் பண்ண வரும்போது இன்னும் தூங்கும் ரீமாவை பார்த்து, நீங்க தலை பாக்குற கனவுலையும் நான் இருக்கணும்னு தெரியாம இருக்கு பாப்பா. ஸ்வேதா அழகா பிக் பாஸ் ஹவுஸ் டெரஸில் உட்கார்ந்திருக்கும். காலை காப்பி குடிக்கிறாங்க, சற்று ஸ்மார்ட்டா பாவனையுடன். அர்ஜுன், அனிதா, அகில், ஷார்வியா குரூப்பா கிச்சன் டியூட்டி. அர்ஜுன் பேச்சு: அனிதா, உனக்கு சாம்பார் வைப்பது தெரியுமா, இல்ல நான் வைக்கட்டுமா? அனிதா சிரித்துக்கொண்டு: நீங்க வைக்குங்க, நான் எத்திக்கா வெஜிடபிள் வச்சேன், இப்ப நீங்க. ரீமா, பூஜா, விக்ரம், ஸ்வேதா கிளீனிங் டியூட்டி. விக்ரம் குறைச்சலாக: முடியலாக்கா, நீங்க தான் சொன்னீங்கன்னா தான் நான் இந்த பேசின் தேய்க்கிறேன், இல்லனா? ஸ்வேதா: சில நேரம் குத்தம் இல்லாம வேலை செய்யணும், இல்லனா பிக் பாஸ் தான் கண்டிப்பா பேசுவாங்க. லஞ்ச் டைம் பாண்டிங், ரொமான்டிக் ஹின்ஸ். அத்தனை பேரும் டைனிங் டேபிளில் அர்ஜுன் உணவு பரிமாறிய போது அனிதாயின் கை சிறிய ஐ கான்டாக்ட். ரீமா இதை கவனிக்கிறாள். அவளுக்கு சிறிய ஜெலசி. ஷ்ராவ்யா ஜோக் சேராள்: அப்பா, இந்த அர்ஜுன் எல்லாத்துலயும் ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. அனிதா, உங்க ஃபேஸ்ல நிறைய பேசுது. அனிதா புட்டியுடன் சிரிப்பு தோல்வியால் தான் மௌனம். தி ட்ரிபிள் டாஸ்க் சேலஞ்ச். இப்போது போட்டியாளர்களுக்கு பிக் பாஸிலிருந்து வந்திருக்கும் ஒரு சவாலான வித்தியாசமான 3 டாஸ்க் சவால்கள். இதன் மூலம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் இம்யூனிட்டி, நாமினேஷன் இல்லை. கேப்டன் ஆஃப் த வீக் ஆல்சோ கெட்ஸ் இம்யூனிட்டி. மீதமுள்ளவர்கள் நாமினேஷன் லிஸ்டுக்கு செல்ல நேரிடும். ஹாஸ்டல் கார்டன், மெடிடேஷன் ஹால், டைனிங் பகுதி. டாஸ்க் 1: மெய்நிகர் மாயாஜாலம். பொதிய கயிறுகளால் கட்டப்பட்ட ஒரு பெரிய லாபிரந்த், நடுவில் நிறங்களால் குறியிடப்பட்ட 3D கியூப் பசில். நோக்கம்: 2 நிமிடங்களில் நடுவில் சென்று பசுலை சரியாக முடிக்க வேண்டும். போட்டியாளர்கள் செயல்பாடு: அர்ஜுன் தைரியமான தோற்றம், ஆனால் நிறங்கள் குழப்பம், சராசரி. அனிதா மெதுவாக சென்று துல்லியமாக பசுலை முடிக்கிறார், சிறந்த செயல். விக்ரம் வேகமாக சென்று ஓர் பசுல் துண்டை உடைத்து விடுகிறார், தோல்வி. ஸ்ருதி பின்பாதை வழியே ஓடி அனைவரையும் சிரிக்க வைத்தாள், மோசமான மதிப்பீடு. ரீமா ஸ்டைலாக சென்று பசிலை முறையாக தீர்க்காமல் விட்டுவிடுகிறாள். ஸ்வேதா அமைதியாக கவனமாக பசிலை முடிக்கிறார், நல்ல மதிப்பீடு. மாயா முடி கைவினையாயிருக்க வேண்டாமா, முடி செட் செய்யாமலே உள்ளே செல்ல மறுக்கிறார், டைம் அவுட். அகில் நகைச்சுவைப்பட செயல்பாடாக மாற்றி பாதியில் முயற்சிக்கிறார், சராசரி. டாஸ்க் 2: அமைதியின் அர்த்தம். மெல்லிய கட்டையில் நின்று தலையில் மெடிடேஷன் கிண்ணத்தை சமநிலையில் வைத்திருக்க வேண்டும், பேசக்கூடாது, அசையக்கூடாது. போட்டியாளர்கள் செயல்பாடு: அனிதா அமைதி 3 நிமிடங்கள் நிலைத்திருக்கிறார். அர்ஜுன் நடுவில் அனிதாவிடம் கண்ணை சிமிட்டுகிறார், 90 வினாடிகளில் கீழே விழுகிறார். விக்ரம் 4 நிமிடங்கள் நிறுத்துகிறார், நல்ல சமநிலை. ரீமா உடை சரி செய்யும் போது கிண்ணம் விழுகிறது, டிஸ்குவாலிஃபை. ஸ்வேதா 5 நிமிடங்கள், அமைதியான சிவா போஸ், சிறந்த மேலை விழி. அகில் மற்றும் மாயா அகிலின் ஜோக் கேட்டு இருவரும் சிரித்து கிண்ணம் விழுகிறது. ஸ்ருதி அமைதியா நிக்கணுமா, எனக்கு போரிங், நேராக அமர்ந்து விடுகிறார். அர்ஜுன் அவளை மெதுவாக நோக்கி, அனிதா
நீ அருகில் இருந்தாலும் மனசுல எங்கோ தொலைவுல இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கே பயமா இருக்கு அனிதா. நீ இப்போ என்ன நினைக்கிற? அனிதா மெல்ல மூடிய குரலில், எனக்கு தேவைப்படுறது பிசிக்கல் க்ளோஸ்னஸ் கிடையாது அர்ஜுன். என் மனசு யாரோடோ பேசாம இருக்குது. நீ கூட அதை கேட்காம விட்டுட்ட. அர்ஜுன் தனியாய் நெருங்கி, அதுதான் நான் இங்க இருக்கேன். உன் மனசு பேசுற வரைக்கும் நான் உன் கண்களை பார்த்தே காதலிக்கிறேன். நீ சொல்ற ஒரு வார்த்தை கூட எனக்கு அவசியம் இல்ல. உன் மௌனம் கூட நான் காதலிக்கிறேன். ஸ்ருதி சிரித்து கொண்டே ஜாகிரதையாக, டாஸ்க் சொல்லி தான் இப்படி ஆக்ட் பண்ணுறோம். ஆனா என் மனசும் கொஞ்சம் ஆக்ட் பண்ண மாட்டேங்கிற மாதிரி இருக்கு. அகில் வெட்கத்தோட கீழே பார்த்து, நான் பிளான் பண்ணல ஸ்ருதி. டாஸ்கா ஆரம்பிச்சது. ஆனா நீ என்னோட இருக்கிறப்போ நிஜமா ஏதாவது நடக்குது மாதிரி தோன்றுது. ஸ்ருதி அவனது கையில் சிறிது தடவிக்கொண்டு,